ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு ஆக்கி வச்சா இங்கே அவங்கவுங்க அம்மா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு எல்லோரும் போவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாம் இருக்காங்க, ஆனால் நம்மளை அப்படி கூப்பிட மாட்டாங்க. அம்மாவாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, போனாலும் நம்மளை ஒரு இடைஞ்சலாக தான் பார்ப்பாங்க ஒழிய ஒரு பாசங்கிறது அந்த இடத்துல இருக்காது. பாசம் இல்லாத இடத்துல நம்ம போனாலும் நம்மளுக்கு மரியாதையும் கிடைக்காது. ஏன்டா இப்போ வந்துட்டேன்னு நம்ம போய் அவங்களுக்கு போனாலுமே மதினியில் என்ன பண்ணும், போய் படுத்துக்கிறோம். ஒரு பொங்கலுக்கு போவோம், ஊருக்கு திருவிழாவுக்கு போனோடனே எங்களை பார்த்த உடனே படுத்துக்குவோம். இங்கே என் புருஷன் இங்கேயும் எங்களுக்கு என் கூட வேலை பார்க்குது, அங்கேயும் போய் நாங்கள் போய் யானை என் புருஷனை சேர்ந்து அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு நாங்கள் சாப்பிட்டு வருவோம். அந்த சாப்பாடையே அங்கே போய் நம்ம சாப்பிடணும் சொல்லுங்கள்? நம்ம வீட்டில் நம்மளே ஆக்கி சாப்பிட்டுக்கலாம்ல. ஏன்னா நம்ம மூஞ்சி ராசியாக என்னமோ தெரியலங்க, நம்மளை யாரும் சரியாக பிடிக்காமல் போயிடுச்சு. சரி, என்ன செய்ய, கடவுள் நம்மளை அவ்வளோதான் படைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாரமில்ல அங்கே வேலை பார்ப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் இருப்போம். பிள்ளைகளே எங்களுக்கு பிறந்ததுனால அவங்களும் எங்கிட்ட போக மாட்டாங்க, இந்த வீட்டில் தான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்களும் கஷ்டப்படுறோம் இல்லாமல் எங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் கஷ்டப்படுறோம். நான் அவங்களுக்கும் இதான் ஒரு இப்போ என் கூட பிறந்த அக்கா இருந்தால் அக்கா பிள்ளைங்க கூட பேசுவாங்க, அது கூட பிறந்த அண்ணன்மாருங்க இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க கூட பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கும் அவங்கெல்லாம் கேட்டால் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சதுனால எங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. கேட்டால் எனக்கு படிப்பு கிடையாது, கேட்டால் நான் கலரில் கம்மியாக, நான் எதில் இது கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க, கருப்பாக இருக்கான்னு. அதுக்கு நான் கருப்பாக இருக்கனால கவலைப்படலைங்க. நான் அவங்க என்னை ஒதுக்கி வச்ச மாரி என்னையை ஒதுக்கி வச்சு இல்லாமல் என் பிள்ளைகளையும் அப்படித்தான் வச்சுருக்காங்க. ஆனால் கடவுளே என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்காங்க, அது ஒன்று தான் எனக்கு சந்தோஷங்க. அந்த ஒன்று தான், பிள்ளையே படிக்கிறாங்க, அவங்க நல்லா இருந்தால் போதும். நம்ம கஷ்டப்பட்டாலும் சரின்ட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த குலதெய்வ சாமியோட ஊருக்கு போகிறாங்க, வைக்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே கிடையாது. பஸ்ஸில் வந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கும். நம்மளும் எங்கேயும் போக முடியலையே, எங்கேயும் இப்போ யார் வீட்டுக்கும் போக முடியலையே, வேலை கிடைக்குமே அப்படின்னு அந்த கவலை இருக்கும். கவலை இருந்தாலும் என்ன செய்ய, அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறோம்.